மிஸ்டிக் கனெக்டிகட்டில். அது ஒரு 3 மணி நேரம் டிரைவு. அங்கே ஒரு நல்ல ஒரு சூப்பரான சீ ஃபுட் லஞ்ச் சாப்பிட்டு எல்லாம் குரூப்பாக சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆக்சுவலாக இன்னைக்கு வந்து ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த பிளான் வந்து போக முடியல. டே சாயந்தர நேரம் வரையா வெதரும் சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ரொமான்டிக் வெதராக இருக்குது சொல்லி பிடிச்சிருவாங்களா என்னன்னு தெரியல. அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க. யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி பில்டிங் வந்து 1, 2, 3. அப்போ அங்கே பார்த்தோம்ல அந்த பழைய ஸ்டைல், அது வந்து மெக்காலி ஹால். அதுக்கப்புறம் ஏதோ அகாடமிக். ஓகே மக்களே, இப்போ நம்ம இருக்கிறது இந்த எபிசோடில் வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஒரு நல்ல சீ வியூ. இந்த சீ வியூ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரோட் ஐலாண்ட் அப்படிங்கிற ஒரு பிளேஸ், ஒரு ஸ்டேட் இருக்குது. அந்த ஸ்டேட்டில் நியூ போர்ட்டுன்னு ஒரு இடம். அங்கே வந்து கிளிஃப் வாக் அப்படின்னு ஒரு இடம். இது என்னன்னா இந்த கடல் ஓரத்தில் அப்படியே ஒட்டி நம்ம பாத்வே போட்டிருக்காங்க. அந்த பாத்வேல வந்து நாங்கள் வந்து கார் அங்கே போட்டு வந்தோம். அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல காரை போட்டு அப்படியே நடந்து அப்படியே வந்துட்டுருக்கோம். வியூ மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. அப்படியே சாயந்தர நேரம் வரையா வெதரும் சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு ரொமான்டிக் வெதராக இருக்குது. அப்படியே வந்தோம்னா இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளை மாதிரி ஆட்கள், அந்த சாதாரண ஆட்கள் நம்ம வர்றோம், வந்துட்டு அப்படியே நடந்து வர்றோம். இங்கே பார்த்தீங்கன்னா எல்லோரும் நடந்து வர்றாங்களா. இப்போ இந்த கிளிஃப் சைடில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பில்லினியர்ஸாக இருப்பாங்க போல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அந்த வீடு இருக்குது பார்த்தீங்களா, இது பார்த்தீங்கன்னா அந்த பேட்மேனில் வந்து ப்ரூஸ் வெயின் பேலஸ் மாதிரி இருக்குது, ரொம்ப பெருசாக. அப்படியே நடந்து வர்றோம். இங்கே நடந்து வர்ற வழியில் நாங்கள் நிறையா விஷயத்த பார்த்தோம். எல்லாம் பணக்காரங்க இருக்கிற இடமா தான் இருக்குது. ஒரு இடம் வந்து ஒரு மாளிகை மாதிரி இருக்குதுங்க. ஏன் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த வீடு வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து ஸ்டைலில் இருக்கும், பிரிட்டிஷ் ஸ்டைலில் இருக்கும். ஏன்னா இந்த இடம் பேர் வந்து நியூ இங்கிலாந்து ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸில் வந்து நியூ இங்கிலாந்து அப்படின்ட்டு வந்து ஒரு இடம் இருக்குது. இது ஏன் இந்த பேர் வந்துச்சுன்னா, அந்த காலத்தில் செட்டிலர்ஸ், பிரிட்டிஷ் செட்டிலர்ஸ் வந்து இங்கே தங்கியிருந்தாங்க. அவங்க ஃபஸ்ட்டு இந்த இடத்துல தான் வந்து ஸ்டே பண்ணாங்க. அதனால் இங்கே இருக்கிற ஊர் பேர்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து நியூ இங்கிலாந்து, அந்த இங்கிலாந்து ஸ்பெசிஃபிக்காக இருக்கும். நியூ லண்டன், நியூ ஹேவன், அப்புறம் நியூ போர்ட், இந்த மாதிரி எல்லாமே வந்து இங்கிலாண்டில் இருக்கிற ஒரு ஊரோட பேராக தான் இருக்கும். ஸோ செட்டிலர்ஸ் வந்து இங்கே மோஸ்ட்லி வந்து பிரிட்டிஷ் செட்டிலர்ஸ் அந்த காலத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவங்க வந்து இருந்ததுனால இது நியூ நியூ இங்கிலாந்து ரீஜன் சொல்லுவாங்க. நீங்கள் யூஎஸ்லேயே வந்து எங்கேயாவது நீங்கள் வந்து போனீங்கன்னா இந்த ஊர்லேருந்து வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஓ யூ ஆர் கமிங் ஃப்ரம் நியூ இங்கிலாந்து அப்படின்னு தான் கேட்பாங்க. அந்த மாதிரி இடம். அப்புறம் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரியே இருக்கும். எல்லாம் வந்து பிரிட்டிஷ் ஸ்டைலில், பிரிட்டிஷ் பிரிட்டனில் எப்படி இருக்குமோ அதே மாதிரியே இருக்கும். இப்போ இந்த கிளிப் சைடில் வர்றோமா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து மோஸ்ட்லி இந்த ஏரியா வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான இடங்க. நீங்கள் வந்து வீடே வாங்க முடியாது. ஒரு சாதாரண வீடு வாங்குறதுக்கே வந்து நீங்கள் வந்து மில்லியன் கணக்கில் வந்து மில்லியன் டாலரில் போடணும். அந்தளவுக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவான இடம். இந்த இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், வியூ மட்டும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கடலுக்கு ஒட்டினா அப்படியே நீங்கள் நடந்து வரலாம். நடந்து வர்றீங்க, நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கடல், இந்த பக்கம் நடுவில் நீங்கள், அப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இல்லை பில்லினியர்ஸாக இருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபீல் வருது. நம்ம இதை வந்து ஒரு நேச்சர், அந்த பக்கம் வந்து லிமிட்லெஸ் பவுண்டரி அப்படின்னு இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பில்லினியர்ஸ். அது அப்படியே நம்ம நடந்து வர்றோம். இப்படி வந்தால் ஒரு சூப்பரான ஒரு இடங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம போயிட்டுருக்கோம். இந்த கிளிப் சைட் பாயிண்ட் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்ட்டு. வியூ பாயிண்ட் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க, செமையாக இருக்குல்ல. இப்போ இந்த மாதிரிலாம் வந்து நிறைய நம்ம தமிழ் விளாக்ஸ்லாம் வந்திருக்குமான்னு தெரியல. அமெரிக்காவில் இந்த மாதிரி சின்ன சின்ன இடம், பெஸ்ட் வியூ இடம் அப்படின்ட்டு. இப்போ நாங்கள் வந்ததே பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களோட ப்ராப்பர்ட்டிக்குள்ளே தான் வந்திருக்கோம். இது அந்த அந்த பில்லியனியர் வீடு மாதிரி சொன்னாங்களே, அந்த வீடு தாங்க. அவங்க வந்து பப்ளிக்காக வந்து இப்படி ஒரு ஓப்பனிங் வச்சுருக்காங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் நடந்து போயிட்டு வரலாம். அப்புறம் நம்ம அப்படியே இங்கே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்படியே இங்கே வந்தால் இது ஒரு யூனிவர்சிட்டிங்க. இந்த இடத்துல ஒரு யூனிவர்சிட்டி. யோசிச்சு பாருங்கள், இந்த இடத்துல நீங்கள் படிச்சீங்கன்னா
உங்களுக்கு இந்த வியூவே ஒரு மோட்டிவேஷன் தாங்க. நிஜமா. நீங்க படிக்கும்போது இந்த வியூ பாயிண்ட்ல வந்து உட்காந்து நீங்க நல்லா படிக்கலாம். இப்போ இந்த யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா, சால்வே ரெஜினா யூனிவர்சிட்டி 1947 நம்ம ஊர் சுதந்திரம் அடைஞ்ச வருஷங்க. அப்போ கட்டினது. இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் யூனிவர்சிட்டி இன் யூஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த யூனிவர்சிட்டி. செம யூனிவர்சிட்டிங்க. பார்க்கறதுக்கே எவ்வளோ சூப்பராக இருக்கு. நினச்சி பாருங்க, நீங்கள் இங்கெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் இப்படி வெளியில் வந்து உட்காந்து இந்த வியூவில் வந்து உட்காந்து நீங்கள் வந்து புக் எடுத்துகிட்டு வந்து உட்காந்து படித்தாவே எவ்வளோ சூப்பராக இருக்கும். யோசிச்சு பாருங்க. யூனிவர்சிட்டி பாருங்க எப்படி கட்டியிருக்காங்க. 1947 இந்த பில்டிங் கட்டியிருப்பாங்க. அப்போ இருந்து இருக்குது, மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து புது பில்டிங் போல் இருக்கு, கிளாஸ் ரூம்ஸ் எல்லாம் இருக்கும் போல் இருக்குது. அந்த பில்டிங் வந்து மோஸ்ட்லி அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளாக்காக இருக்கும். நம்ம அப்படியே வர்றோம். பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல், இங்கே யூனிவர்சிட்டி, அப்புறம் அந்த பக்கம் ஒரு பில்லியனியர்ஸ் மாளிகை ஒன்று இருக்குது. பின்னாடி ஒரு மாளிகை நம்ம பார்த்துட்டு வந்தோம். வெதர் சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு மழை பெய்யுன்னு இருந்துச்சு. நம்ம இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, கனெக்டிகட்டில் மிஸ்டிக்னு ஒரு ஊர். அந்த ஊர் வந்து உங்களுக்கு வந்து கனெக்டிகட்டில் மிஸ்டிக்னு ஒரு ஊர். அந்த ஊரில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, அது அந்த எபிசோட் பாருங்கள். அது வந்து ஒரு சின்ன ஒரு போர்ட் டவுன் மாதிரி, ஹிஸ்டாரிக்கல் டவுன். அந்த எபிசோட் நீங்கள் பார்த்துட்டு இங்கே வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். நாங்கள் இப்போ வந்து ஜெர்சியிலேருந்து கிளம்பினோம். ஜெர்சியிலேருந்து கிளம்பி மிஸ்டிக் வந்தோம். மிஸ்டிக் கனெக்டிகட்டில் அது ஒரு 3 மணி நேரம் டிரைவு. அங்கே ஒரு நல்ல ஒரு சூப்பரான சீ ஃபுட் லஞ்ச் சாப்பிட்டு எல்லாம் குரூப்பாக சாப்பிட்டுட்டு அப்புறம் இந்த இடத்துக்கு வந்தோம். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து ஒரு பிளான் இருந்துச்சு. அந்த பிளான் வந்து போக முடியல. ஏன்னா எங்கள் டைம் வந்து நாங்கள் கரெக்டாக ரீச் பண்ண முடியல. அதனால் வந்து வேல் வாட்சிங் ட்ரிப் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அது வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அது அடுத்த டைம் பிளான் பண்ணி போயிட்டு அங்கே வீடியோ எடுத்து போடுறேன். இப்போதைக்கு அது பிளான் கேன்சல் ஆனதுனால சரி இங்கே வந்து ஒரு கோஸ்டல் வாக் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ஊரில் நியூ போர்ட் அப்படின்ட்டு ஒரு ஊர், அந்த ஊருக்கு வந்து வந்திருக்கோம். அங்கே வந்து ஒரு கேஷுவலாக எல்லா ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எல்லாம் வந்து இங்கே வந்து ஒரு இந்த அப்படியே வாக் போயிட்டு அப்படியே இப்படி வந்திருக்கோம். இதாங்க யூனிவர்சிட்டி. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் வந்து இவங்க ஸ்டூடெண்ட்ஸாக யாருன்னு தெரில, எல்லாம் உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா செமையாக இருக்குது. இப்போ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடு இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஒரு பணக்கார வீடு. ஆனால் அது வந்து யாருமே இல்லை போல் இருக்குது அந்த வீட்டில். பார்த்தீங்கன்னா இந்த வீடு அங்கே பார்த்தீங்கன்னா யாருமே இல்லைங்க. பால் அணைஞ்ச வீடு மாதிரி இருக்குது. இந்த வந்து ஹாலிவுட் படத்தெல்லாம் பேய் படம் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி இருக்குது பாருங்க அந்த வீடு. அது இந்த இடத்துல இப்படி ஒரு வீடு, ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு யாருமே இல்லை. பல கோடி ஒர்த்தான ப்ராப்பர்ட்டிங்குது. இப்படியே அந்த பக்கம் பாருங்க, இப்படி திருப்புனா கடல், அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கடல். செமையா இருக்குது வியூ, வந்து அருமையா இருக்குதுங்க. நீங்க என்னதான் ஸ்ட்ரெஸ் ஆகுனா ஈஸியா போயிடும். நம்ம அப்படியே வந்தோமா. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாலடைஞ்ச வீடு, பேய் வீடுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு பக்கத்துல ஒரு கேசல் தெரியுதா? அது எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்துச்சு தெரியுங்களா? செமையா இருந்துச்சுங்க அது. அங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போதான் ஒரு கல்யாணம் நடந்துச்சு, ஒரு வெட்டிங் ஈவெண்ட் மாதிரி ஒன்று நடந்துச்சு. அந்த ஈவெண்ட் வந்து ஆனால் நம்ம போக முடியாது. உள்ளே போனோம்னா வந்து ட்ரெஸ் பாசிங் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இது பார்த்தீங்களா, இது வந்து பேய் வீடு மாதிரி இருக்குது. பென்ஸ் எல்லாம் போட்டு யாருமே இல்லை. யாரோ ஒரு பணக்காரன் வாங்கி எங்கே போனாருன்னு தெரியல, விட்டுட்டு போயிட்டார் போல் இருக்குது. அந்த வீடு வந்து அப்படியே இருக்குது, கேட்பாரற்று இல்லாத மாதிரி இருக்குது. இதே நம்ம ஊராக இருந்தால் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்க, ஆக்கிரமிப்பு பண்ணியிருப்பாங்க. அதாவது இந்த மாதிரி பிரைம் லொக்கேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்க, ஆக்கிரமிச்சிருப்பாங்க. இங்கே அந்த மாதிரி இல்லைங்க. இங்கே இதெல்லாம் பண்ண முடியாது. நம்ம அப்படியே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது தாங்க இந்த ஒரு கேசல் பாருங்க என்னமா இருக்குதுன்ட்டு. கேசல் வந்து என்னமா இருக்குது பாருங்க. அப்போ உள்ள போலாமா இல்லையான்னு தெரியல. ஆனா உள்ள போனா ட்ரெஸ் பாசிங் சொல்லி பிடிச்சிருவாங்களா என்னன்னு தெரியல.
அப்படியே பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்க. இங்கே ஆக்சுவலி நிறைய ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடக்கும். நம்ம வந்து புக் பண்ணி ஈவெண்ட்ஸ் இது பண்ணணும். நம்ம உள்ளே போகக்கூடாது. ஏன்னா இது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி. ஸோ நம்ம வந்து அவங்க வந்து எதுவுமே நோட்டீஸ்லாம் போடல. ஜஸ்ட் நம்ம இங்கே வந்து நின்று பார்த்துட்டு அப்படியே போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க வீடு. அப்படியே நிறையா படத்துலலாம் நடக்கும்னு நினைக்கிறேன். ஷூட்டிங் நடக்கிற இடம் மாதிரி இருக்குது. இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் நான் வந்து அந்த கேசல் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கேன். ஒரு இந்த விக்டோரியா பேலஸ் கல்கட்டாவில் இருக்குங்களா, அதை விட அந்த அளவுக்கு இருக்குதுங்க. அவ்வளோ பெருசாக இருக்குது. இது வீடு மாதிரி தெரியல. ஏதோ அந்த காலத்துல இருந்து ஒரு ராஜா இருந்த வீடு மாதிரி இருக்குது. கண்டிப்பா இந்த வீடு வச்சிருக்கவன் பில்லினியர், பெரிய பில்லினியரா தான் இருக்கணும். சரி, நம்ம அப்படியே வந்து பார்க்குறோம். ஸோ இதுதாங்க, இது வந்து மோஸ்ட் ரிச்சஸ்ட் பீப்புள் இருக்கிற இடம் மாதிரி தெரியுது. ஏன்னா ஷீஷோர் ஒட்டி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருந்துச்சுன்னா யோசிச்சு பாருங்க. இப்போ நம்ம ஊர்ல ஈசிஆர் பக்கத்துலலாம் பார்த்தீங்கன்னா பெரிய வில்லாவும் கட்டியிருப்பாங்கல்ல பணக்காரங்க. அதே கான்செப்ட் தான். ஆனால் இங்கே வந்து இன்னும் கிராண்டாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துக்கு வந்து பார்த்தா ஒரு ஃபீல் எப்படி இருக்குன்னு தெரியுங்களா? இப்போ வந்துட்டு போனதுக்கு நமக்கு வந்து மைண்ட் ஸோ பீஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க. அப்படியே ஃப்ரெண்ட்ஸோட வந்தோம், எல்லாம் நல்லா ஜாலியாக பேசிட்டு இப்போ எல்லாம் அப்படியே போயிருக்காங்க. அதனால நம்ம அப்படியே வந்து ஒரு வீடியோ எடுக்கலாம்னு வந்தோம். இல்லைனா வர்ற வழியிலே எடுத்துருக்கலாம். இப்போ வந்து இங்கே வந்ததுக்கு நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்திருக்கோம். இதே மாதிரி அங்கங்கே ஊரில் வந்து ஒரு சின்ன சின்ன வீடியோஸ் வந்து ஒன்று எடுத்துகிட்டு போடலான் இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஒரு அனுபவம் கொடுக்கலாம் அப்படின்னு தான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஊருக்காக போய் நம்ம வந்து ஒரு வீடியோ எடுத்து போடலான்ட்டு. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து பெரிய பெரிய சிட்டிஸ்க்கு போய் அங்கேருந்து ஒரு வீடியோஸ் எடுத்து போடுவாங்க. அது காமன், உங்களுக்கே நிறையா தெரியும். ஸோ இது வந்து நம்ம வந்து ஒரு சின்ன சின்ன ஊருக்கு போவோம் அப்படின்ட்டு போய் பார்ப்போம், அங்கே இருக்க அழகை பார்ப்போம், அங்கே இருக்கிற சாப்பாடு எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. சாப்பாடுன்னு சொல்லும்போது இந்த ஊர் ஃபுல்லுமே வந்து இந்த சைடு இந்த ரீஜனில் இருக்குது. பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி இந்த ரீஜன் வந்து எந்த பக்கம் இருக்குது, நார்த் ஈஸ்டர்ன் சைடு ஆஃப் த அமெரிக்கா அப்படிம்பாங்க, நியூ இங்கிலாந்து ரீஜன். அங்கே வந்து ரோட் ஐலாண்டில் நியூ போர்ட் பக்கத்தில் ஒரு இடங்க வாக் பண்ணுற இடம், கிளிஃப் வாக், அந்த இடங்க. ஸோ ஒரு வியூ பாருங்க. பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பாருங்க. இப்படி வந்தீங்கன்னா இங்கே தான் மேப் போட்டிருக்காங்க. இந்த மேப் பார்த்தீங்கன்னா சால்வே ரெஜினா யூனிவர்சிட்டி. ஸோ யூனிவர்சிட்டி பில்டிங் வந்து 1, 2, 3. அப்போ அங்கே பார்த்தோம்ல அந்த பழைய ஸ்டைல், அது வந்து மெக்காலி ஹால். அதுக்கப்புறம் ஏதோ அகாடமிக் பில்டிங். இது யூனிவர்சிட்டிக்கு சேர்ந்தாப்புலன்னு சொல்கிறாங்க. இந்த இது வந்து இந்த பில்டிங் தான் இதுன்னு நினைக்கிறேன். அது யூனிவர்சிட்டிக்கு சேர்ந்தாப்புல இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கிளிஃப் வாக் இங்கே ஸ்டார்ட் பண்ணி அப்படியே நடந்து இப்படி வந்து இங்கே பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி வந்துட்டு இந்த வழியாக நடந்து இந்த ரோஸ் கிளிஃபு அப்படியே நம்ம இங்கே போயிட்டு திரும்ப இப்படியே வர்றோங்க. இப்போ வந்துட்டு இங்கே வந்திருக்கோம். திரும்ப இங்கே போயிட்டு நம்ம பார்க்கிங்